வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இந்தியர்கள் சிலரும் பலியாகி இருக்கிறதாக தகவல் வெளியானது. இதில் தற்போது தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் பலியாகி இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் பலியாகி இருக்கக்கூடிய தகவலானது வெளியாகி இருக்கிறது. வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பலர் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியர்கள் பலரும் பலியாகி இருக்கக்கூடிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் பலியாகி இருக்கக்கூடிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அழகேஷ். வணக்கம் அழகேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். அதாவது இன்று காலை ஒரு 10 மணி முதல் 11 மணிக்குள் வியட்நாமில் படகு கவிழ்ந்து 32 பேர் பலியாகியுள்ளனர். இந்த சம்பவத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த முருகப்பிரபு, அதாவது லாவா டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறார். முருகப்பிரபு அவரது நண்பர் நிர்மல்குமாரும் ஆகியோர் சென்றுள்ளனர். தனித்தனி படகுகளில் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்ததில் 32 பேர் பலியாகினர். அதில் பழனியை சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் 43 வயதுடைய முருகப்பிரபு என்பவர் சம்பவ இடத்திலே பலியானார். மேலும் அவரது உடலை தற்போது எம்பசி மூலமாக இந்தியா கொண்டு வரும் பணி நடைபெற்று வருகிறது என கூறுகின்றனர். இந்த சூழலில் அவரது வீட்டின் முன் உறவினர்கள் குவிந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.